வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2E எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பெனிஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது நடந்து முடிஞ்ச சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதாவது குரூப் 4க்கு அப்புறமும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோங்க. இதை நம்ம வந்து டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம், சரிங்களா? இது அந்த பாலிட்டி டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட்டப்பு 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த பிடிஎஃப் இருக்கும். இருக்கு பாருங்கள், டாபிக் வைஸ், சரிங்களா? பாருங்கள், அப்படியே மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா போகும், சரிங்களா? இந்த கொஸ்டின் தான் இப்போ இந்த சிடிஎஸ்சியில் வந்த கொஸ்டின். அதாவது அந்த கமிட்டிஸ், ஸ்டேட் கமிட்டி எதனா இருந்தது இல்லையா, அதெல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப பழைய கொஸ்டின் மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஒன்றும் அதுக்குள்ளே தான் சுற்றுறாங்க. சரி பாருங்கள், இதை தவிர்த்துங்க நம்ம இதே மாதிரியே டாபிக் வைஸ் மென்டல் எபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து எப்படி பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். டாபிக் வைஸு சால்வ் பண்ணியே வச்சுருக்கோம். இதுவும் நடந்து முடிஞ்ச சிடிஎஸ்சி டிப்ளமோ லெவல் வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். 1917 கொஸ்டின் இருக்குது. அடுத்தது பொதுத்தமிழ், இதுவும் நம்ம டாபிக் வைஸ் தான் பிரிச்சிருக்கோம். 7 அழகாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸ் எப்படி இப்போ பாலிட்டியில் இண்டிவிஜுவலாக டாபிக் வைஸ் காமிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இதுவும், சரிங்களா? ஒவ்வொரு இதாக எடுத்து ஏலாதினா அதுலேருந்து என்ன கொஸ்டின் வந்திருக்கு, சரிங்களா? அது மாதிரி பார்த்துக்குங்க. ஏலாதின்ற கொஸ்டின் இப்போ சிடிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது, சரிங்களா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் டாபிக் வைஸ் தான். இது நம்ம ஜூலை வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம 7 யூனிட்டாக பிரித்து அதுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸும் நம்ம காமிச்சிருக்கோம், சரிங்களா? இதுதான் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸோட ஸ்ப்ளிட்டப்பு. திருக்குறளை நம்ம ஆரம்பத்துலேருந்தே தனியாக தாங்க வச்சுருக்கோம். திருக்குறளும் ரொம்ப முக்கியம் தான், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து ரீசனிங்கு. யார் யார் இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறது நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.